நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் சூப்பரான குவாலிட்டியில் ஜெர்சியில் 3 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 3 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. தலையீத்து மாடுகள், இரண்டாம் ஈத்து மாடுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி செவல கலரு, ரெண்டாம் ஈத்து மாடு, பல்லு வந்து 4 பல்லு, அருமையான மடிசெட்டு, நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு, நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல சைனிங்கான மாடு, அருமையான மடிசெட்டு, நல்ல காம்போலம் சொல்லியிருக்காங்க. ஒரு 13-15 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு, அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. 4 பலூன் தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும். நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, அருமையான மாடு. தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை, தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கும். டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண் பெண் இருபாலர் யார் வேணாலும் பிடிக்கலாம். எல்லா கிளைமேட்டை தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செவலையில் அருமையான மடிசெட்டில் இருக்குது, நல்லா சைனிங்கான மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இரண்டாவதாக ஒரு சந்தன பிள்ளையில் கலரில் ஒரு மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இது தலைச்சங்கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல் போடாத கிடாரி, நல்ல பொறுமையான குணம், நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். எவ்வளோ நகுன்னு நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்ல மடி செட்டுங்க. 9 மாத சினையாக இருக்கக்கூடிய கிடாரி. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல முகலட்சணமான கிடாரி, கட்டுத்துறைக்கு ஏற்ற கிடாரி. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் 5 நாள் டைம் இருக்குதுங்கிறாங்க. அருமையான குணங்க, நல்ல குணமான கண்ணுக்குட்டிங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நல்ல மடி செட்டுங்க. ஒவ்வொரு காம்பு இடைவெளி விட்டு நல்லா கேப் விட்டு எவ்வளோ நட்சத்திர வடிவில் அருமையாக இருக்குது பாருங்க. நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல நெட்டுப்போக்கான கிடாரி. இன்னும் பல் போடாத கிடாரி. இன்னும் 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாம். நல்ல முகலட்சணமான கிடாரி, நல்ல குட்டை முஞ்சில் ஜம்முன்னு இருக்கு பாருங்க. அடுத்ததாக ஒரு 3ஆம் ஈத்து சினை மாடு, பெருங்கறவை திறன் வாய்ந்த மாடு. ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 கலருங்க, செம்புத்து, செவலை, ஒயிட்டுன்னு 3 கலரில் இருக்குது இந்த மாடு. மாடு வந்து 3ஆம் ஈத்து சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துங்க. நல்ல காம்போலங்க, நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. கயிறை கட்டி விட்டிங்கன்னா அது பேசாமல் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய மாடு. நல்ல குணமான மாடு. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க, அருமையான மடிசெட்டில் இருக்குது. மாடு நல்ல ஜம்முன்னு இருக்குங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. மாட்டுக்கார தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நேரில் வாங்க, வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க. 2ஆம் ஈத்து மாடுகளும் இருக்குது, தலையீத்து மாடுகள், ஈத்து மாடுகள் வேணும்னாலும் இருக்குது. 20 லிட்டரில் எடுத்துக்கலாம், பல் போடாத கிடாரி எடுத்துக்கலாம், ஒரு 5 லிட்டர் கறவையில் எடுத்துக்கலாம். எல்லா ரகத்துலேயும் மாடுகள் இருக்குதுங்க. தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாட்டை வந்து வீட்டுக்கே இறக்கி விட்டு போயிடலாம். அப்படிதாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்காமி. தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக